ஆப்போசிட் லைனில் தான் போய் நம்ம இப்போ ஏவிஆர் ரவுண்ட் ஆச்சு வந்து ஒரு 100 மீட்டர் டிஃப்ரென்ஸுங்க. அப்பா வந்துட்டோங்க ஆயிட்டோம். அருள்மிகு வெண்ணங்குடி முனியப்பசாமி திருக்கோவில். எவ்வளோ கூட்டம் பாருங்க, நிறையா வண்டி வர வண்டி எல்லாம் காரு பைக்ஸு ஜீப்பு தெரியாரா. இருங்க நான் சாமி கும்பிட்டாச்சு. அருள்மிகு வெண்ணங்குடி முனியப்பன் சாமி திருக்கோவிலுங்க. ஹாய் கைஸ், இன்றைக்கி ஒரு புதிய வீடியோ. இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோன்னு கேட்டிங்கன்னா, நம்ம சேலமில் ஒரு சக்தி வாய்ந்த கோவில்னு சொல்லுவாங்க. அந்த கோவில் நேம் பார்த்திங்கன்னா ஸ்ரீ வெண்ணங்குடி முனியப்பன் கோவிலுங்க. அந்த கோவிலுக்கு தான் நம்ம போக போகிறோம். ஒன் டைம் போயிருக்கேன், இப்போ நான் போகிறது பார்த்திங்கன்னா செகண்ட் டைமு. சரி வாங்க, நான் போகும்போது மோட்டோவில் கண்டினியூ பண்ணுறேன். கைஸ் கிளம்பிட்டோம். என் வண்டியில் பார்த்தீங்கன்னா இதாங்க ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மோட்டோவில் எடுக்கிறேன். அன்னைக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா பாலாஜிபுரம் வண்டியில் எடுத்தேன். இன்றைக்கி தான் நம்ம வண்டியில் எடுக்கிறோம். வாங்க, நான் அவுட்ரு போயிட்டு நான் வந்து உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம வெண்ணங்குடி முனியப்பன் கோவிலுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 40 கிலோமீட்டர் டிஃப்ரென்ஸுங்க. ஒரு 1 ஹவரில் ரீச் ஆகிடலாம். $25 கிலோமீட்டர்ஸ் தாங்க இருக்கேன். வாங்க சிட்டாக பறந்துடலாம். கைஸ் ஹெல்மெட் போட்டுக்கிறதுனால அவ்வளோக்கு வெயில் தெரியலைங்க, ஆனால் வெயில் தாங்க பிச்சு உதறுதுங்க. வெயில்லாம் நான் நேற்று வேலை செஞ்சேன், ஒரு வேலை பயங்கரமும் வெயில் அடிக்குதுங்க. கேமரா ஆங்கிள் வேறு கட் ஆகுதான்னு தெரிலங்க. நம்ம லாஸ்ட் வீடியோ எடுத்தோம் பார்த்தீங்களா, ஹோண்டா செயினில், அது பார்த்தீங்கன்னா கேமரா ஆங்கிள் லாஸ்ட்டாக ரிட்டன் வீட்டுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா கேமரா ஆங்கிள் வந்து பார்த்திங்கன்னா கீழே போச்சுங்க. நான் செக் பண்ணல, இது கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். குவாலிட்டிலாம் டாப் நோச்சாக இருக்குங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த மைக்கும் இருக்குதுங்களா, டிஜே மைக் பார்த்தீங்கன்னா அந்த மைக்கும் குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா நாய்ஸ் கேன்சலேஷன் ஆன் பண்ணிட்டோம்னா துளி சத்தம் கூட கேட்க மாட்டேங்குதுங்க. பயங்கரமாக இருக்குது. நான் வந்து ரொம்ப ஒரு சாட்டிஸ்ஃபைடான அது உங்கள்கிட்ட சொல்லணுன்னு சொல்லிட்டேன். எப்போவுமே பார்த்தீங்கன்னா நான் இந்த வழியாக போனேன்னா அந்த எனக்கு பார்த்தீங்கன்னா காளியம்மன் கோவிலுங்க. இந்த அம்மனை வந்து நான் வணங்காமல் போக மாட்டேங்க. ரொம்ப ஒரு இதுவும் வந்து சக்தி வாய்ந்த அம்மனை பார்த்தேங்க வச்சிருக்கேன். கைஸ் அதே மாதிரி கைஸ் வண்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து வேகமாக ஓட்டாதீங்க, பார்த்து சேஃபாக ஓட்டுங்க. நாம் என்ன தான் சேஃபாக போனாலுங்க ஆப்போசிட்டில் வரவங்க வந்து எப்படி வரான்னு தெரிலங்க. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நம்ம சேலம் டு திருச்சி மெயின் ரோட்டில் தான் நினைக்கிறேங்க, சரியாக தெரியல. நான் நியூஸ் பார்த்தேன், ஹைவேஸ்லங்க பஸ்ஸு கவர்மெண்ட் பஸ் ஒன்றும் போயிட்டுருக்குங்க. ஆப்போசிட்டில் என்ன பண்ண ஆப்போசிட்டில் வந்து 2 பைக்கு ஒரு ஆட்டோ ஒன்று ஹைவேஸில் போயிட்டுருக்குங்க. அந்த பஸ்ஸுக்கார் வந்து தூங்கிட்டு வந்தானா, என்ன எப்படி வந்தானே தெரியலைங்க. ஸ்ட்ரைட்டாக அந்த குட்டு மாதிரி ஆப்போசிட் ரோட்டில் போய் அவங்க 2 சின்ன குழந்தைங்க உட்பட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 பேர் 7 பேர் என்னமோ ஸ்பாட்லேயே அவுட்டுங்க. எனக்கு மனசே வருத்தம் போச்சு. எனக்கு அவ்வளோ கோவம் வந்துச்சுங்க அந்த பஸ் டிரைவர் மேலே.
ஏங்க அது மாதிரிங்க இப்போலாம் இந்த வண்டி வாங்கலாம் இப்போலாம் பார்த்தீங்கன்னா அதிகமாக உற்பத்தி ஆகி போச்சுங்க. முன்னெல்லாம் இப்படி டிராஃபிக் இல்லை, இவ்வளோ இது இல்லைங்க. எந்த நேரத்தில் என்ன நடக்குது, யார் குறுக்க வரானே சொல்ல முடியலைங்க. எனக்கே பார்த்தீங்கன்னா இது மாதிரி அந்த மாதிரி சமூகத்தெல்லாம் பார்த்தா எனக்கே வந்து வண்டி ஓட்ட பயமாக தாங்க இருக்கும். அதனால் பார்த்து போயிட்டு வாங்க, எங்கே போனாலும் சரி, எங்கே வந்தாலும் சரி. மங்களத்துலேயே வந்து ஒரு பழமை வாய்ந்த கோயில் இருக்குங்க. புகழ்பெற்ற கோயில் பார்த்தீங்கன்னா கோயில் இருக்குங்க. நீங்கள் அந்த வழியாக தான் போவோம், உங்களுக்கு காட்டுறேன். கைலாசநாதர் கோயில்னு சொல்லுவாங்க. ரொம்ப ஒரு பழமை வாய்ந்த கோயிலுங்க. நான் வந்து 3 டைம்ஸ் போயிருக்கேன். ஸ்ட்ரெயிட்டாக போகணும். இந்த இதில் தான் பார்த்தீங்கன்னா இந்த தேர்லாம் நிறுத்திச்சிருப்பாங்க. அப்போ பாருங்க, ஸ்ட்ரெயிட்டாக தெரியும், கோபுரம் தெரியும் பாருங்க. தெரியுதுங்களா? நல்லா இருக்குங்க கோயில் உள்ள, சூப்பராக இருக்கும். சிவன் கோயில் தான். வெள்ளிக்கிழமெல்லாம் பார்த்தீங்கன்னா சரியான கூட்டம் இருக்குங்க. இப்போலாம் பெயிண்ட் அடித்து கொஞ்சம் நீட்டாக வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டில் கொஞ்சம் 1 இயர் பிஃபோர் பார்த்தீங்கன்னா அப்படி பெயிண்ட்லாம் அடிக்கலை. இங்கே தெரியுதுங்கள, அது வந்து நான் பெயிண்டில் தான் அப்படி வந்து பண்ணிருக்காங்கன்னு நினச்சேங்க. ஆனால் இது பார்த்தீங்கன்னா ப்ளக்ஸ் அடித்து இப்படி விட்டுருக்காங்க. இது நல்லா தான் இருக்கு. நான் ஃபஸ்ட் டைம் வந்து பார்க்குறப்ப பெயிண்ட் தான் அடிச்சிருக்காங்க, அப்படியே சூப்பராக இருக்குது. இந்த அளவுக்கு பெயிண்ட் அடிப்பாங்களா அப்படின்னு நான் யோசிச்சு பார்த்தா, சரி கிட்ட வந்து பார்த்தா தான் தெரியுது ப்ளக்ஸ் அடித்து அப்படியே வந்து வச்சுருக்காங்க. நல்லா இருந்துச்சு. இதுவே நல்லா தாங்க இருக்கு. இதில் உங்கள் கோயிலுக்கு காட்டுறதுக்காக தான் இதில் வந்தேன். இல்லைன்னா வந்து வேற ஒரு ரூட் இருக்குது, அதில் போயிருப்பான். இப்படி வண்டி வந்துச்சுன்னா நின்று கூட போயிருங்க, தப்பு இல்லை. அதே மாதிரிங்க இப்போ நான் பக்கமாக ராஜமுருகன் சிலை வந்து முருகன் சிலை ஒன்று ஓப்பன் பண்ணாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா தாரமங்கலத்துலேருந்து ஜஸ்ட் 1.5 கிலோமீட்டர்ஸ் தான். 1.5 கிலோமீட்டர்ஸா, ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் இருக்குங்க. அணமேடுன்னு சொல்லுவாங்க. அங்கே போக மாட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு டைம் போனோம்னா அதில் வந்து நெக்ஸ்ட்டு ஒரு விளாக்லாம் வந்து நான் எடுக்கிறேன். அந்த கோயிலும் வந்து சூப்பராக இருக்குங்க. நான் அதுக்கும் வந்து கும்பாபிஷேகத்துக்கு போனோம். ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னாங்க ஒருத்தர் வந்து அதை வந்து சிலையை வந்து கரெக்டாக கொடுத்தாங்க. அவங்க வந்து கொஞ்சம் கொளராக கட்டியிருக்காங்க. 2வது டைம் வந்து ஒருத்தர் கட்டிருக்காங்க, சூப்பராக கட்டிருக்காங்க. பார்த்துருப்பீங்க நிறையா ரீல்ஸில், வீடியோஸ் எல்லாம். இருந்தாலும் நல்லா இருக்குது. நம்ம வந்து ரியலாக போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது இன்னும் ஒரு நம்மளுக்கு ஒரு நல்ல அனுபவத்தை தரும். அந்த வழிங்க, அதில் மேலே போனோம்னா நம்ம ஜஸ்ட்டு ஒரு 100 மீட்டர்ஸில் இருக்கும். அங்கே தெரியுதுங்களான்னு தெரியல உங்களுக்கு. இந்த தான் போகணும். இந்த கோயிலில் போனோம்னா ஜஸ்ட் வாக் அண்ட் டிஸ்டன்ஸ் 100 கிலோமீட்டர்ஸ் கூட இல்லை, அங்கே போயிடலாம். பாரு தெரியுதுங்களா? பாருங்க தெரியுதா? அது இன்னொன்று என்னங்க, இங்கே மழை டைம்லாம் அங்கே அருவி மாதிரி சூப்பராக தண்ணி ஊற்றுங்க. அந்த இடத்துல வந்து அருவி மாதிரி சூப்பராக தண்ணி ஊற்றுங்க. இந்த இடத்துல வந்து 2 ஸ்பாட் இருக்குங்க. அதான் 3 ஸ்பாட் இருக்குது. தாரமங்கலத்துலேயே பார்த்தீங்கன்னா கைலாசநாதர் கோயில் ஒன்று இருக்கு, நம்ம ராஜமுருகன் சிலை ஒன்று இருக்குது. அண்ட் பார்த்தீங்கன்னா சீசன் டைமில் மழை காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபால்ஸ் ஒன்று இருக்குது. அது பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி எங்கேருந்து வருதுன்னா நம்ம ஏற்காட்டில் மழை ஏற்காட்டில் இருக்கிற தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வருதுங்க. நல்லாயிருக்கும். நான் 1 டைம் போயிருக்கேன், குளிச்சிருக்கேங்க. சேலம் நர்சிங் காலேஜுங்க இது.
எலெக்ஷனுக்கு யாருனாலும் இந்த பணம் கொண்டு போகிறாங்களான்னு செக் பண்ணுறது நிறைய இடத்துல இருக்காங்க. நைட் டைமும் பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல இருக்காங்க. ஆனால் யோசிச்சு பாருங்கள், பணம் கொண்டு போகிறவங்க வந்து இந்த டைமில் கொண்டு போவாங்களா? அதெல்லாம் வர 6 மாதத்துக்கு முன்னாடி 2-3 மாதத்துக்கு முன்னாடி எல்லாமே போய் சேர வேண்டிய இடத்துல எல்லாமே சேர்ந்துருக்குங்க. நாம் தான் இந்த கேமரா கேஸுக்குது, அதை வந்து காசு கொண்டு போகிறேன்னு நினச்சிக்கிட்டு நம்மளை பிடிச்சி செக் பண்ணாங்க. நம்மகிட்ட எதுவும் விட்டாங்க. ஒரு 2 இயர்ஸ் இருக்குங்க. நான் சேலம் வரும்போது பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் இந்த சைடு வண்டிங்க என்ன பண்ணிட்டாங்க, இந்த சைடு ரொம்ப தள்ளி போனாங்க, இந்த சைடு ரொம்ப தள்ளுவேன். சரி, நடுவில் கேப் இருந்துச்சு அப்படின்னு நான் சென்டரில் விட்டேங்க. கரெக்டாக இதே டைம் தான் என்ன பண்ணிட்டேன், கரெக்டாக அது அவங்க போகிறாங்கல்ல, அவகிட்ட நான் வந்தேன்னா நடுவில் கேப் இருக்குதுன்னு போனேங்க. கரெக்டாக இந்த இடத்துல வந்துட்டோம். நடுவில் கேப் இருக்குதுன்னு போனோமா, என்ன பண்ணிட்டான், 2 பேரும் அட்டன் டைமே கிட்ட வந்துட்டாங்க. நல்லா அது ஆட்டோவாக்காட்டி நல்ல வேலை லைட்டாக நம்ம தான் இது மட்டும் பட்டு கீழே ஸ்லிப் ஆகிட்டு முள்ள தான் வந்தோம். ஒரு 30-40 தான் வந்துருப்பாங்க. அப்போ டிராஃபிக்காக இருந்துச்சு, விழுந்து போயிட்டோம். அதே கொஞ்சம் லாரி பஸ்ஸாக இருந்துச்சுன்னா கீழே விழுந்து பெரிய காயம் ஏற்பட்டிருக்கும். அதனால் என்றைக்குமே அது ஆர்வக்கோளாறுங்க. ஃபஸ்ட் டைம், அதாவது ஒரு 2 இயர்ஸ் பேக், அப்போ வண்டிக்கு மேஜராக எந்த ஒரு இதுவும் ஆகலை. பம்பர் மட்டும் வளைஞ்சி போச்சு, அதை ஸ்டடி பண்ணியாச்சு. ஒரு ஆர்வக்கோளாறில் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக நடுவில் போய் போனோம். அதெல்லாம் இப்போ தான் ஒவ்வொன்றா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி நம்ம அனுபவத்தை பண்ணிட்டுருக்கோம். இப்போ தான் ஒழுங்காக ஓட்டிகிட்ருக்கோம். அப்போ ஒரு தவறு நெஞ்சு போச்சு. அதை உங்கள்கிட்ட சொல்லணும்னா அந்த இடத்த இப்போ காட்டி சொன்னேன். நம்ம ஆப்போசிட் லைனில் தான் போய் நம்ம இப்போ ஆப்போசிட் லைனில் போகணும். கொஞ்சம் தூரத்தில் கோயில் வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா ரைட் சைடு வரும் பாருங்க. ஏவிஆர் ரவுண்ட் ஒரு 100 மீட்டர் டிஃப்ரென்ஸுங்க. அப்போ வந்துட்டோங்க. நிறையா பூஜைங்க, நிறையா வண்டிகளுக்கு பூஜை பண்ணுவாங்க. ரீச் ஆகிட்டோம். அருள்மிகு வெண்ணங்குடி முனியப்ப சாமி திருக்கோவில். பாருங்க எவ்வளோ கூட்டம் பாருங்க. அருள்மிகு வெண்ணங்குடி முனியப்பன் சாமி திருக்கோவில். ஒரு வழியாக அவரை நல்லா வழங்கிட்டு கிளம்பிட்டேங்க. ஆனால் சரியான கூட்டம் கேசுங்க. நிறையா பூஜை போடுறாங்க பாருங்க. எவ்வளோ ஓட்டு நிற்கிது பாருங்க. அடுத்து எங்கே போகிறோம்னா, நம்ம ஹெல்மெட்டுக்கு ஆக்ஸார் ஹெல்மெட் வச்சுருக்கோமா, அந்த ஹெல்மெட்டுக்கு ஒரு சிக் பேடு ஒன்று வாங்கணும். இந்த கன்னத்துக்கிட்ட அடியில் வர்றது ஒரு பேடு இந்த ஹெல்மெட் பார்த்தீங்கன்னா கழட்டி வாஷ் பண்ணிக்கலங்க. அந்த பேடெல்லாம் அழுக்காயிடுச்சுன்னா நான் என்ன பண்ணேன், ஒரு நாள் கழட்டி வாஷ் பண்ணி வைக்கும்போது ஒரே ஒரு பேடு, அந்த சின்ன பேடு மட்டும் காணாமல் போச்சுங்களா. அதை போய் வாங்கணுங்க. அன்னைக்கே விசாரிச்சுட்டு போனேன். ஸ்டாக் இல்லை ப்ரோ, அப்புறமேட்டு வரும் ப்ரோ அப்படின்னாரு ஷாப்பு ஓனரு. இப்போ போய் கேட்டு பார்க்கலாம். நல்ல சமயம் வந்துருச்சுன்னா அவங்க இன்னொரு டைம் யாருங்க. ஆனால் அதோட காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 200 தாங்க. 200க்கு நான் பெட்டில் அடிச்சுட்டு இங்கே பார்த்தீங்கன்னா வாங்குறதா இருக்குது. ஒரு பொருள் வாங்குறதெல்லாம் பெருசு இல்லைங்க, அந்த பொருள் வாங்கின மாதிரி வச்சிருக்கிறது மெயின்டைன் பண்ணுறதாங்க பெருசு. மிஸ் ஆயிடுச்சு அந்த பேடு. இப்போ வேறு ஸ்டாக் வேறு வந்திருக்கேன்னு தெரியல.
சரி வாங்க, நான் வந்து கடைக்கு போயிட்டு அந்த கடை பார்த்தீங்கன்னா மோட்டோ ஷாப்புன்னு நினைக்கிறேன். சேலமில் 5 ரோட் செட் இருக்கும். ரொம்ப நேரம் வந்துருந்துச்சுன்னா ஆகும். வரலன்னு சொல்கிறாரா என்னன்னு தெரியல. வாங்க கேட்டுப்பட்டு வரும். ப்ரோ இந்த ஹெல்மெட்டுக்கு கைஸ் இதோட இந்த vlog எண்ட் பண்ணிக்கிறேன். நம்ம வந்து ஷாப் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிட்டாங்க, ஸ்டாக் இன்னும் வரலைங்களாம். அதனால் இன்னும் ஒரு வந்து 3 or 2 days வெயிட் பண்ணுங்கள் ப்ரோ, நான் எடுத்து வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி நான் அமௌண்ட் பே பண்ணிட்டேன். நான் 2 or 3 days இன்னொரு டைம் ஒன்ஸ் மோர் நான் வரணுங்க. அவள் தான் கோயிலெலாம் பார்த்தீங்கன்னா சிறப்பாக போய் சாமி கும்பிட்டு நம்ம வந்துவிட்டோம். அவள் தான் இதோட vlog. அடுத்த ஒரு புதிய vlogல சந்திக்கலாம் கைஸ். பை.